வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வெளியிட்ட வெள்ளை அறிக்கை போன்று வருவாய்த்துறைக்கும் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் GR ரமேஷ் பிரபு வேண்டுகோள். நில உச்சவரம்பு சட்டம் 1978 சட்டப்படி மிகை வெற்று நிலம் உள்ளவர்களிடமிருந்து அரசு கையகப்படுத்தி தமிழக குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக குடியிருக்க வீடும் நிலமற்ற ஏழைகளுக்கும் நிலம் என மக்கள் பயன்படும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட இச்சட்டமானது தமிழக அரசின் குளறுபடிகள் காரணமாக சரியான நடவடிக்கை எடுக்காததன் பெயரில் மீண்டும் அதே நில உரிமையாளர்கள் வீட்டு மனைகளாக பிரித்து அரசின் அனுமதியுடன் பல நபர்களுக்கு முறைகேடாக சார் பதிவாளர் அலுவலகத்தின் மூலமாக ரெஜிஸ்டர் சேல் டீடாக விற்பனை செய்தார்கள். இப்படி கிரயம் பெற்ற அப்பாவி பொதுமக்கள் காலப்போக்கில் தங்களது மனைகளை அனுபவித்து வந்த நிலையில் திடீரென தமிழக அரசு இந்த மனைகள் எல்லாம் அர்பன் லேண்ட் சீலிங் ஆக்ட் படி அரசு ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் எனவும், ஆகவே தற்சமயம் நிவாரணமாக GO 565 கீழ் 26/9/2008 அதன்படி இந்த நாட்களுக்குள் பத்திரப்பதிவு கிரயம் பெற்றவர்களுக்கு மட்டும் ஒழுங்குமுறைப்படுத்திக் கொள்ளலாம் என ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அதே சமயம் அரசு மூலம் பொதுமக்களுக்கு சரியாக எந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் இன்றைய நாள் வரை அறியா கிரயம் பெற்ற நபர்கள் இன்னசென்ட் பையர்ஸ் மேற்கொண்ட மனைகளை கிரயம் பெற்று வருகிறார்கள். அதே சமயம் பட்டா மாறுதல் சம்பந்தமாக வருவாய்த்துறையினரிடம் மனுக்களை சமர்ப்பிக்கும் சமயம் கிரயம் பெற்ற மனை அர்பன் லேண்ட் சீலிங்கில் உள்ளதால் தற்சமயம் பட்டா பெற முடியாது என மறுக்கின்றனர். ஆகவே தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக அரசு உடனடியாக இதில் தலையிட்டு 565 26/9/2008 GOவை இன்றைய தேதி வரைக்கும் உடனடியாக அவசர GO பிறப்பித்து இத்தனை காலமாக மக்களை ஏமாற்றி வந்த திமுக மற்றும் அதிமுக அரசின் ஊழல்களை வெளிக்கொணர வேண்டுமென நினைத்தால் உடனடியாக வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் GR ரமேஷ் பிரபு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையனை நேரில் சந்தித்து கடந்த ஆட்சியின் ஊழல்களை பற்றியும், மேலும் தற்சமயம் தமிழக முதலமைச்சராக உள்ள ஜோசப் விஜய் அவர்களின் நற்பெயரை காத்திடவும் தமிழகம் முழுவதும் சுமார் 2 லட்சம் மக்களை மீட்டுக் கொண்டு வரவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் இதன் மூலமும் தமிழக அரசுக்கு பல கோடி வருவாய் பெருகுவதற்கும் ஆலோசனையையும் கூறியுள்ளார். இந்த சட்ட பிரிவுகளின் மூலம் கடந்த திமுக மற்றும் அதிமுக அரசுகளினால் தமிழகமெங்கும் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடி அரசுக்கு எதிராக வெற்றி பெற்றும் போராடி வருகின்றார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் GR ரமேஷ் பிரபு. இது சம்பந்தமாக செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியின் முழு விவரம். என் பேர் ரமேஷ் பிரபு. நான் ஹைகோர்ட்ல அட்வொகேட் ஆகிறேன். பர்டிகுலரா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட அர்பன் லேண்ட் சீலிங் மேட்டர்ஸ் நான் ஹேண்டில் பண்ணேன். இப்போ அர்பன் லேண்ட் சீலிங்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு 1978 நில உச்சவரம்பு சட்டத்துல பெரிய பெரிய ஜமீன்தாரர்கிட்ட இருந்து எக்ஸஸ் லேண்டை எடுத்து அது ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்காக இந்தியா முழுக்க கொண்டு வந்த ஒரு சட்டம். ஆனா பல மாநிலங்கள்ல அதை முறையா படுத்தினாங்க, சில மாநிலங்கள்ல அதை சரியா முறைப்படுத்தல. தமிழ்நாட்டுல அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த 78 பிறகு ஜமீன்தாரர்கிட்ட இருந்து எடுத்த இடங்கள்ல பாதிக்கு மேல அந்த இடத்த யாருக்கும் அது ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுக்கு ஹவுசிங் போர்டுக்கெல்லாம் கொடுக்காத அதை வேஸ்டா வச்சிருந்த காரணத்தினால அதே ஓனர்ஸ் என்ன பண்றாங்க, ஒரு லேண்ட் ஏஜென்ட்டை கூப்பிட்டு பவர் கொடுத்து மறுபடியும் அதை விற்கிறதுக்கு கொடுக்கறதுனால அந்த பவர் ஏஜென்ட் லே அவுட் போடுறாங்க. அந்த லே அவுட்டுக்கு அப்ரூவல் கொடுக்கறதெல்லாம் அரசாங்கம் தான். அப்ரூவல் கொடுத்து ரோடு ஃபார்ம் பண்ணி எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறாங்க, ரோடுக்கு வாட்டர் சப்ளை எல்லாமே கொடுத்துறாங்க. அது போல அந்த லே அவுட்ல இருந்து வாங்கின மக்கள் நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் அதை ரெகுலரைஸ் பண்ண முடியாத நிறைய பேர் தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் பேர் இருக்கலாம் தோராயமா. இப்போ அதுக்கு ரிலாக்ஸேஷனா என்ன பண்ணாங்கன்னா ஒரு 98ல 649 ஒரு GO ஒன்று பண்ணாங்க. அந்த 98ல 1.5 கிரவுண்டுக்குள்ள வீடு கட்டுறது பர்பஸ்க்காக இருக்கிறவங்க ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம், ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க, அது பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் 2008ல 565 GO 2008 அந்த 2008 உள்ள யார் யார் கிரயம் பண்ணாங்களோ அவங்களுக்கு ரெகுலரைஸ் பண்ணிக்கலான்ற ஒரு சட்டம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த டேட் வரைக்கும்
பத்திரப்பதிவு நடந்துட்டு தான் இருக்கு, எல்லாரும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு பேர் இன்னோசென்ட் பயர்னு சொல்றாங்களே தவிர இது வரைக்கும் அந்த ரிலாக்ஸேஷன் ஜிஓ இது வரைக்கும் கிடைக்கல. அதனால இப்போ வாங்கினவங்க நிறைய மக்கள் வந்து அவசரத்துக்கு ஒரு வீட்டுல நல்லது கெட்டதுக்கு விற்க முடியல, வேற பேங்க் லோன் போக முடியல, அவசரத்துக்கு எதுவும் பண்ண முடியாத பல லட்சம் பேர் அவசரப்பட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த பர்டிகுலரா இந்த கேஸ நான் எடுத்து கோர்ட்ல நிறைய கேஸ் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணி ஒரு 50 பேருக்கு மேல கோர்ட்ல ரிலாக்ஸேஷன் வாங்கி கொடுத்துருக்கோம் சார். இதுல மெயினா என்ன சொல்ல வரேன்னா, இந்த 2026/9/2008 564 ஜிஓ அதுக்கு முன்னாடி கிரயம் பண்ணவங்களுக்கு கூட அரசாங்கம் கடந்த 2 அரசாங்கம் சரியா அவங்களுக்கு ரெகுலரைசேஷன் பண்ணி கொடுக்கறது கிடையாது. அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்ல நேரடியா லஞ்சம் கொடுத்தா மட்டும் அவங்களுக்கு ரெகுலரைஸ் பண்ணி கொடுக்கணும். ஒரு இடத்துக்கும் அவங்க வந்து வேல்யூ பண்ணி அவங்களுடைய ஆட்கள் வேல்யூ பண்ணி அதுல பர்சன்டேஜ் 20% அது போல ஒரு பிக்ஸ் பண்ணி அந்த ரூபா கொடுத்தா மட்டுமே ரெகுலரைஸ் பண்ணி கொடுத்தாங்க. நியாயமா முறையா அப்ளிகேஷன் கொடுத்து எத்தனை வருஷம் காத்திருந்தாலும் கடந்த 2 அரசாங்கமும் செய்யல. எங்க கிட்ட வந்தா மட்டும் எங்களை போல வழக்கறிஞர்கள், நான் பர்டிகுலரா அது வந்து கோர்ட் மூலியமா ஆர்டர் வாங்கி கொடுத்துருவோம். இருந்தாலும் கோர்ட்டுக்கு போனாலும் சில நேரத்துல அவங்களையும் மிரட்டி கோர்ட்டுக்கு போக விடாத பண்றாங்க. இப்ப நான் பர்டிகுலரா இந்த அரசாங்கம், இப்ப விஜய் பொறுப்பேற்றிருக்கிற புது அரசாங்கம், ஊழலற்ற அரசாங்கத்துக்கு நான் ஒரு வேண்டுகோள் என்ன கொடுக்கிறேன்னா, இந்த ஜிஓ இந்த நில உச்சவரம்பு சட்டம் தேவையற்றது பல மாநிலங்கள்ல ரத்து பண்ணியாச்சு. இதை ரத்து பண்றதுக்கு ஆல்ரெடி 1999 ஒரு ரிப்பீல் ஆக்ட் கொண்டு வந்ததுனால எல்லா மற்ற மாநிலங்கள்லாம் அந்த ரத்து பண்ணியாச்சு. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் கடந்த 2 அரசாங்கம், திமுகவும் அண்ணா திமுகவும் அரசாங்கம் சம்பாதிக்கிறதுக்காகவே அதை வச்சு இருந்து இதுவரைக்கும் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க, கொள்ள அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுல இப்போ ஏத்திருக்கிற விஜய் அரசாங்கத்துக்கு நான் வேண்டுகோள் கொடுக்கிறது, இத உடனடியான டைரக்டா விஜய் அவர்களின் கவனத்திற்கு, முதலமைச்சர் விஜய் அவர்களின் கவனத்திற்கு எடுத்து இந்த சட்டம் தேவையற்றது. முதல்ல ரிலாக்ஸேஷன் ஜிஓ, இந்த டேட்ல ரிலாக்ஸேஷன் ஜிஓ போட்டு யாராரு இன்னசென்ட் பயர்ஸ் யார் வாங்கிறோம் அவங்களுக்கு வந்து முறைப்படுத்தி கொடுப்போம். இதுக்காகவே நான் ஒரு 1.5 மாசம் முன்னாடி செக்ரட்டரியேட்ல போய் அமைச்சர் ரெவென்யூ மினிஸ்டர் செங்கோட்டையன் அவர்களை நேரடியா பார்த்து எல்லா விளக்கத்தையும் கொடுத்துட்டு ஜிஓவும் கொடுத்துட்டு எல்லா கோர்ட் ஆர்டர் காப்பி எல்லாமே கொடுத்துட்டு வந்தேன். இது ஹைகோர்ட் ஆர்டர் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் இருக்கு, பாருங்க ஹைகோர்ட் ஆர்டர்ஸ் இருக்கு, நிறைய ஆர்டர்ஸ். இது வந்து இந்த சட்டம் வந்து தேவையில்லாதது. ஜிஓ 2008க்கு முன்னாடி வாங்கினாலும் ஒரே நியாயம்தான், 2008க்கு பிறகு வாங்கினாலும் ஒரே நியாயம்தான் கோர்ட் வந்து சொல்லுது. ஆனா அந்த கோர்ட்டை இவங்க பின்பற்றது கிடையாது. இந்த அரசாங்கம் தயவு செய்து, ஏற்கனவே நிர்மல்குமார் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தா போல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா வெள்ளை அறிக்கை கண்டிப்பா வேணும். ஏன்னா இருக்கிறதுலே ஊழல் நிறைந்த டிபார்ட்மெண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ன்றதை விட தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள்ல பாத்தீங்கன்னா 10 குடும்பத்துல கண்டிப்பா ஒரு குடும்பத்திலேயாவது இந்த ரெவென்யூ பிரச்சனை இருக்கும். ஒண்ணு கரெக்டா ஆர்டிஓ பிரச்சனை, பட்டா மாறாது, இந்த மாதிரி சிக்கல்கள், நிறைய சிக்கல்கள் இருக்கு. இதை வந்து இந்த 2 அரசாங்கம் அதை வந்து எந்த ஒரு ரிலாக்ஸேஷன் ரிலீஃப் பண்ணாத மக்களுக்கு அலக்கழிச்சிட்டு இருக்காங்க. அதனால மீண்டும் நான் செங்கோட்டையன் அவர்களுக்கு நான் மறுபடியும் வேண்டுகோள் இருக்கிறேன். இந்த மீடியா மூலியமா முதலமைச்சர் அவர்களுக்கும் சொல்றேன், இதை உடனடியாக இதை ரிலீஃப் பண்ணி கொடுக்கணும். ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தால் கடந்த காலத்துல நடந்த ஊழல்களை வெளியே கொண்டு வரணும்னு இன்றைய அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் நினைச்சா உடனடியாக வெள்ளை அறிக்கை கொடுத்தா இது போல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர் இருக்க, லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. இல்ல ஏற்கனவே இவர் அதிமுக இருந்ததுனால பழைய ஊழல்கள் எதுவும் நம்ம சொல்ல வேணாம்னு நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஆனா விஜய் அரசாங்கம் நேரடியாக நல்ல அரசு பண்ணுதுன்னு எல்லா மக்களும் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்களும் நம்புறோம். இன்னைக்கு நல்ல அரசு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு இவரு திரு செங்கோட்டையன் அவர்கள் இத உடனடியாக வெள்ளை அறிக்கை கொடுத்து பாதிக்கப்பட்டவர்கள், இது போன்ற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கோர்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அட்வொகேட் நியமிக்கிறாங்க. அதுக்காக பல லட்சம் கோடி செலவு பண்ணி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. பர்டிகுலரா இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல அரசு
வழக்கறிஞர்கள் என்ன பண்றாங்க, எந்த விஷயமா இருந்தாலும் நியாயமான விஷயமா இருந்தாலும் அதுக்கு அப்செக்ஷன் பண்ணி கால தாமதம், ஒரு விஷயங்களுக்கும் சிவில் மேட்டர்ஸ் 40 வருஷம் 50 வருஷம் ஆகும். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ரெவென்யூடைய வருவாய்த்துறையினுடைய குளறுபடிதான். அது அரசு வழக்கறிஞர்களுக்கு முக்கியமா எந்த வழக்கா இருந்தாலும் அரசுக்கு ஆதரவா தெரிவிக்கணும்ன்ற கருத்து பெட்டிஷனருக்கு அகைன்ஸ்டா தான் ஆர்கியூ பண்ணணும் அவசியம் கிடையாது. நியாயமா இருந்ததுன்னா அதை ஜட்ஜு கிட்ட தாராளமா ஜட்ஜு கிட்ட சொல்லி இது நியாயமான விஷயம் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லணும். அதை முதல்ல அரசு வழக்கறிஞர்களுக்கு ரெவென்யூ மினிஸ்டர் ஒரு கத்து கொடுக்கும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள்.